ராஜஸ்தான் மாநிலத்துல கணிசமா இருக்கிற பில் பழங்குடியினர் தங்களுக்கென பில் பிரதேஷ் மாநிலம் வேணும்னு டிமாண்ட் பண்ணி வராங்க. கடந்த ஜூலை 18ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தோட பன்ஸ்வரால அமைஞ்சிருக்கிற மன்ஹர்தாம் பகுதியில நடந்த மகா சம்மேளனத்துல சுமார் 10 லட்சம் பில் பழங்குடியினர் மக்கள் கலந்துகிட்டதை சட்டமன்றத்துல மேற்கோள் காட்டி தனி மாநிலத்துக்கான குரலை உயர்த்தி இருக்காரு பாரத் ஆதிவாசி கட்சி எம்எல்ஏ தவர்சந்த் மீனா. இதை அடுத்து இந்த விவகாரம் ராஜஸ்தான் அரசியல் வட்டாரத்துல டாக்கா மாறி இருக்கு. கடைசியா 2011ல எடுக்கப்பட்ட சென்சஸ் படி நாடு முழுக்க 1,70,00,000 பில் பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இதுல அதிகபட்சமா மத்திய பிரதேசத்துல 60 லட்சமும், குஜராத்ல 42 லட்சமும், ராஜஸ்தான்ல 41 லட்சமும், மகாராஷ்டிரால 26 லட்சம் மக்களும் இருக்காங்க. இந்த நிலையில தான் நாட்டுல கணிசமான விழுக்காடு இருக்கிற பில் பழங்குடியின மக்களுக்கு தனி மாநிலம் வேணுங்கிற கோரிக்கை குரலை தீவிரமா எழுப்பி வராங்க பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள். பில் பழங்குடியினரோட இந்த தனி மாநில கோரிக்கை 1913ஆம் ஆண்டு தான் முதலா எழுப்பப்பட்டுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பழங்குடியின மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டு வந்த சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 1900களில் பழங்குடியின செயல்பாட்டாளரான கோவிந்த்ஜி மகாராஜ் தனி மாநிலம் டிமாண்ட் பண்ணதாகவும் தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி 1913ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி மன்ஹர் மலையில ஒன்று கூடினதாகவும் அதற்காக 1500 பேரை ஆங்கிலேயர்கள் சுட்டுக் கொண்டதாகவும் சொல்றாங்க பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள். இதனால தங்களோட முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்வச்ச கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறதாகவும் சொல்றாங்க. பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள் டிமாண்ட் பண்ற பில் பிரதேஷ் மாநிலம் பில் பழங்குடியினர் கணிசமா வசிச்சுட்டு வர ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களுக்கு உட்பட்ட 49 மாவட்டங்களை உள்ளடக்கினது. இதுல ராஜஸ்தான் மாவட்டத்துக்கு உட்பட்ட 12 மாவட்டங்களை டிமாண்ட் பண்றாங்க பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள். அது மட்டும் இல்லாம தங்களோட இந்த தனி மாநிலத்துக்கான டிமாண்டை நியாயப்படுத்துற காரணங்களையும் முன்வைக்கிறாங்க பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள். அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கிறப்போ வெவ்வேறு மாநிலங்களுக்கு உட்பட்டு இருந்தும் ஒரே கலாச்சாரம் மற்றும் மொழியை பின்பற்றி வர பில் பழங்குடியினருக்கு தனி மாநிலத்தை ஏன் உருவாக்க கூடாதுங்கிற கேள்வியை எழுப்பி வராங்க பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள். அதோட தங்களோட இந்த கோரிக்கைக்கு ராஜ்புத், பட்டியலின சமூகத்தினர், தலித் சமூகத்தினர், இஸ்லாமியர் அதிகமா ஆதரவு தந்து வரதாகவும் சொல்றாங்க. இப்படி பில் பிரதேஷ் மாநிலத்துக்கான கோரிக்கை ராஜஸ்தான் அரசியல்ல பெரும் பங்கு வகிச்சு வருது. ஒரு காலத்துல பழங்குடியின மக்கள் மத்தியில பெரும் ஆதரவு பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி பில் மக்களோட தனி மாநில கோரிக்கைக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கு. ஆனா மாநிலத்துல பாரத் ஆதிவாசி கட்சியோட வளர்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் இந்த விவகாரம் குறித்த பேச்சை எடுப்பதில்லைன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்களோட இந்த தனி மாநில கோரிக்கை பல சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகுத்து வருது. பாரத் ஆதிவாசி கட்சி தலைவர்கள் பில் பழங்குடியினர் இந்துக்கள் இல்லைங்கிற கருத்தை ரொம்ப காலமா முன் வச்சு வராங்க. இந்த நிலையில ராஜஸ்தான் மாநில கல்வித்துறை அமைச்சர் மதன் திலாவர் இந்துக்கள்னு கருதாத பில் பழங்குடியினரை DNA டெஸ்ட் எடுக்க சொன்னது பல போராட்டங்களுக்கு வழிவகுத்துச்சு. அது மட்டும் இல்லாம பாஜகவோட பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சமரம் கராசியாவும் இந்துக்கள் இல்லைன்னா இடஒதுக்கீடு எதுக்குன்னு கேட்டிருக்கிறதும் பெரும் விமர்சனத்துக்கு உட்பட்டு இருக்கு. இப்படி சர்ச்சைகள் அடிக்கடி எழுந்தாலும் சட்டமன்ற தேர்தல் தொடங்கி மக்களவை தேர்தல் வரைக்கும் பாரத் ஆதிவாசி கட்சியோட தேர்தல் அறிக்கையில தவறாம இடம்பெறும் வாக்குறுதியா இருந்து வருது தனி மாநிலமான பில் பிரதேஷ். பழங்குடியின மக்கள் இதை விரும்பினாலும் நிகழ்காலத்துல இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு பாரத் ஆதிவாசி கட்சி இந்த கோரிக்கையை தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக கையில எடுத்து வரதாகவும் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.